இது வந்து தக்காளி கொஜ்ஜு. இது வந்து நீங்கள் செய்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் ரைஸ் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவை வெங்காயம், தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக நீங்கள் தட்டில் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? இப்போ ஒரு பானம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சரிங்களா? அப்படியே இருந்தாக்கா வெங்காயம் வதங்குச்சுன்னா அப்படியே இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே தான் வதங்கணும், தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறமேல் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா? தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் காரமாக அதிகமாக சாப்பிடுவேன். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருங்களுக்கு கடையில் வாங்கின வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் வயிறு வலிக்கும் இல்லைங்களா? அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்ல தக்காளி மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலே அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே எடுத்து நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு எங்கன்னா போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் எடுத்து டப்பில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வீக் ஆனாலும் சாப்பிட்லாம். திடீர்னு ஒரு 2 தோசை ஊற்றினோம்னா இதை தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வேணால் செய்து பாருங்கள். நான் செய்து பார்ப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.